எங்க நான் அதை நினச்சி அழுதுகிட்டே இருக்கீங்க? வாங்க போய் சாப்பிட்லாம். காலையில் நீங்கள் ஒன்றுமே சாப்பிடல. வாங்க நம்ம பிள்ளை வந்து நிற்கிது பாருங்க. அப்பா, வாங்கப்பா போய் சாப்பிடலாம். பசிக்கலையா உங்களுக்கு? எனக்கு பசிக்கலப்பா, நீங்க போய் சாப்பிடுங்க. ஏன்பா அந்த நாய் பேசி போனதை பத்தி இன்னும் அழுதுட்டே இருக்கீங்க? அவன் ஒரு ஆளுன்னு அவனெல்லாம் போலீஸ்ல போஸ்ட் கொடுத்துருவேன்ப்பா, விடுங்க, கவலைப்படாதீங்க. இல்ல தம்பி, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகக்கூடாது. அது நம்ம மேலதான் தப்பாயிரும். ஏன்னா நம்ம இன்னும் சொத்து பிரிச்சு கொடுக்கல. அவங்களே வந்து நம்மள கேட்பாங்க, ஏன் இன்னும் சொத்து பிரிச்சு கொடுக்கல, இது உங்க மேலதான் தப்புன்னு நம்ம மேலதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வேணாம் தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், நீங்க விட்டுருங்க. அதுக்காக விட சொல்றீங்களாப்பா? அவன் உங்களை அடிச்சிருக்கான், அதுக்காகவே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ப்பா. வேணாண்டா, விட்டுடா. அவனும் உங்கள் அண்ணன் தானே. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போனால் அவள் புள்ள பொண்டாட்டி எல்லாம் வருத்தப்படுங்க. என்ன பண்ணுவாங்க? விட்டு, இதை அப்படியே விட்டுடலாம். அவன் எப்படிம்மா எங்க அப்பாவை அடிக்கிறான்? அவனுக்கு என்ன தைரியம் இருக்கு? அவங்க வீட்டுக்காரம்மா கொடுக்குற சாவியில வந்து இங்க வந்து எல்லாம் பேசுறான்னு அடிக்கிறானா? இருங்க, நான் வீட்டுக்கே அவன் வீட்டுக்கே போய் என்ன பேசிக்கிறேன் நான். ஏங்க வேணாங்க, அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பேச வேணாம். திருப்பி நீங்கள் பேசினா மேற்கொண்டு சண்டை தான் வரும். நமக்கு தான் நிம்மதி இல்லாமல் போயிடும். விட்டுருங்க இதோட. ஏய், நீ இதுல தலையிடாத, உனக்கு இதுல சம்மந்தமே இல்லை சரியா? நான் எங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்கேன், அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன், அவங்க பதில் சொல்றாங்க. இதுல நீ குறுக்க பேசவே கூடாது. என்னடா பேசிட்டு இருக்க? அந்த பிள்ளை பேசக்கூடாதா? ம். அவ்வளோ இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது? எவ்வளவு தூரம் நீ அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கா? அவளும் பொறுமையா தானே போயிட்டு இருக்கா? சொல்லு பாப்போம். அவளும் எகிரிட்டு இருந்தா அவங்க அண்ணி மாதிரி என்ன ஆகும்? இந்த குடும்பமும் ரெண்டாவது தானே ஆயிரும். கொஞ்சம் நீ பொறுமையா நடந்துக்கோ. ஆமா. ஆமாடா தம்பி, அவள் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிருக்கா. அவளை நீ இப்படி பேசாத, எது தெரிஞ்சு. அப்புறம் இருக்கும் போது யாருமே அவங்க அருமை தெரியாது, இல்லாத போது தான் அருமை தெரியும். அதனால இப்போவே பொண்டாட்டியை நல்லா பார்த்து புரிஞ்சு வச்சுக்கூடா. அவளை நல்லா பாசமாக நடத்த கற்றுக்கூடா. நான் பாரு, அப்பாவும் நானும் எப்படி இருக்கோம் பாசமாக இந்த வயசு வரைக்கும். நீ இப்படி இருக்க. நீயும் கற்றுக்கூடா எங்களை பார்த்து. பாசமாக இரு அவங்க வீட்டுக்காரன் அவள்கிட்ட. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா? முதல்ல இந்த சொத்து பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். ஆமா. டேய், நீ இப்பயே மாறினாதான், இல்லைன்னா அவ்வளோதான், உன்னால மாற்றவே முடியாது. கடவுளா பார்த்து உனக்கு நல்ல ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. அவள் நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கோ சரியா? அவளை விட்டுறாத. ஆமா. அது மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க எங்கேயுமே கிடைக்காது. இவ்வளோ தூரம் எங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எங்களையும் நல்லா பார்த்துக்கிறா, வேண்டிய நேரத்தில் சாப்பாடு போடுறா, எல்லாமே பண்ணித்தரா. அதனால அவளை எதுவுமே சொல்லாத எங்கள் முன்னாடி. ஆமாம், சொல்லிவிட்டேன். நீயும் என் முன்னாடி இல்லாமல் பின்னாடியும் அவளை திட்டாதாமா. சரிப்பா, அவன் அடிச்சது எதுவும் உங்களுக்கு வலிக்குதா? வாங்கப்பா, தான் ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போயிட்டு வரலாம். ஆமாம் மாமா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வலி மாத்திரை கேட்டு ஒரு ஊசி போட்டுட்டு வாங்க மாமா. இல்லைன்னா உங்களுக்கு தூக்கமே வராத நைட்டு வலியாக இருக்கு மாமா. நானும் உங்கள் அப்பாட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்டா, அவர் தான் கேட்க மாட்டேங்கிறாரு. போங்க, போய் டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டுட்டு வாங்க. நானும் இங்கே ஒத்தரம் கொடுக்குறேன், அப்பையும் கேட்க மாட்டேங்குது, வலிக்குதுங்கிறாரு. ஆஸ்பத்திரி போனாலும் போக மாட்டேங்கிறாரு. என்ன தாண்டா சொல்கிறது அவரை? நீயே எடுத்து சொல்கிறா தம்பி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, காலையில் எல்லாமே எனக்கு சரியாயிடும். மார்க்கெட்டில் எவ்வளோ மூட்டை தூக்கணுமே நான் இந்த ஒரு அடிக்காக ஆஸ்பத்திரிக்கு போவேனா? நான் வரலடா தம்பி, எனக்கு சரியாயிரும்டா. அம்மா, இப்போதைக்கு அவருக்கு உத்தரம் கொடுத்து தூங்க வைங்க. காலையில் திருப்பி வலிக்குதுன்னா ஆஸ்பத்திரிக்கு போகலாம்ப்பா சரியா? சரிடா தம்பி, நான் பார்த்துக்கிறேன். நீ போய் சாப்பிடு போ. மணியாவதில்ல, சீக்கிரம் படுத்தானே காலைல மார்க்கெட்டுக்கு சீக்கிரம் எந்திரிக்க முடியும். சரிம்மா, நான் போய் சாப்பிட்றேன். நீங்கள் பார்த்துக்கோங்க அப்பாவை, நல்லா தூங்க. நீங்களும் எதுவும் நினைச்சுக்காதீங்க, வருத்தப்படாதீங்க. காலையில எல்லாம் பார்த்துக்கலாம். சரிடா கதிர், நீ போய் சாப்பிடு. எனக்கு பசிக்குது, வா, எனக்கு சாப்பாடு எடுத்து வை, நானும் சீக்கிரம் போய் தூங்கணும்ல. சரிங்க. அம்மாடி சுதா, அவன் பேசுறது உன் மனசுல நினச்சிக்காதம்மா. அவன் அப்படிதான், எப்பவுமே இப்படிதான் இருப்பான், கராரா இருப்பான். உன் மனசுல பாசம் அதிகமா இருக்குமா. சரி மாமா, அதெல்லாம் நான் எதுவுமே நினைக்கல. உங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன். வலிக்குமே, என்ன பண்ணுறது இல்லை மாமா, ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேங்கிறது, அதெல்லாம் மாமா நினச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் எனக்கு காலையில் சரியாயிடும். போ, நீ போய் சாப்பாடு எடுத்து வை, அப்புறம் அவன் திட்டுவான். ஆமாம், எங்கம்மா என் பேர பிள்ளைங்களா காணா? சுவாதி ஜோதியையும் எங்க என்னை பார்க்க வரவே இல்லை. நீங்கள் வேற, 2 பேரும் அவ்வளோ கோப்படுறாங்க விஷயத்தை கேட்டு. நான் தான் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி அமைதிப்படுத்தி, சரிடி போய் படிங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அவங்க வருவாங்க, நீங்கள் தூங்குறீங்கன்னு நினச்சா வரல போல இருக்கு. ஆமாம் மாமா, நீங்கள் வழியில் தூங்குறீங்கன்னு நினச்சி தான் அவள் 2 பேரும் வரல போல இருக்கு. நீங்கள் படுங்க மாமா, ஏதோ நாளைக்கு டெஸ்ட்டா, அதுக்காக படிச்சுட்டு இருக்காங்க. காலையில் வந்து உங்களை பார்ப்பாங்க மாமா. சரிம்மா, நீ போய் சாப்பாடு எடுத்து வைம்மா, அப்புறம் அதுக்கும் உனக்கு புணக்கு வந்துடும், அவனுக்கு கோவப்படுவான். போமா, சீக்கிரம் போ. சரி மாமா, நைட்டு காஃபியாவது போட்டு தரேன், குடிங்க, குடிச்சிட்டு படுங்க சரிங்களா? நடுராத்தில் எதுவும் வலி வந்துச்சுன்னா அத்தையை கூப்பிடுங்க. அத்தை, திருப்பி அவருக்கு வலி ரொம்ப வந்துச்சுன்னா நான் தூங்குறேன்னு நினச்சி எதிர்த்துட்டு இருக்காதீங்க, என்னை எழுப்பிடுங்க அத்தை, சரிங்களா? சரிம்மா. லட்சுமி, நமக்கு இவ்வளோ பாசமான மருமவ, ஆனால் அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். அவளை போய் திட்டிக்கிட்டே இருக்கான், ஏசிக்கிட்டே இருக்கான் பாரு. கீதா மாதிரி ஒரு மருமக நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. போன ஜென்மத்தில் நம்ம என்ன புண்ணியம் பண்ணணும்னு தெரில, அதனால தான் இவன் நம்ம வயிற்றுக்கு வச்சிருக்கா. கீதா மாதிரி ஒரு மருமக நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணணும்னு தெரில, அதனால தான் இவன் நம்ம குடும்பத்தில் வந்திருக்கா. இவன் நம்ம விட்டுறவே கூடாதுங்க. நம்மளும் பாசமாக விட்டு நடந்துக்கணும். அவன் தான் அப்படி கராராக நடந்துக்கணும்னா நம்மளும் அப்படி மோசமாக நடந்துக்கூடாதுங்க. ஆமா லட்சுமி, நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், நீயே புரிஞ்சுக்கிட்ட. நல்லதுதான், நானும் அப்படி நடந்துக்கவே மாட்டேன், நீ அப்படி நடந்துக்காத. சரி லட்சுமி, எனக்கு உத்தரம் கொடு, வலிக்குது எனக்கு ரொம்ப.
ஆமாம், உங்கள் புள்ள இருக்கும்போது வலிக்குது கிழிக்குதுன்னு எதுவுமே பேசிடாதீங்க. அவன் கஷ்டப்படுவான்னு நினச்சிட்டு எதுவுமே சொல்ல மாட்டீங்க. இப்போ என்கிட்ட வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லுங்கள். ஒழுங்கா ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்க வேண்டியதானே? ஊசி போட்டால் எல்லாம் சரியாயிரும். அதுக்கு வர மாட்டீங்க. உங்கள் ஒரே பிடிவாதக்காரர் நீங்கள். ம், விடுங்க, நீ கவலைப்படாதீங்க. அப்பா யார் யார் எதுக்கு என்ன கொடுக்கணுன்ட்டு எல்லாமே சீக்கிரமாக எழுதி வச்சு பிரித்து கொடுத்துருவாரு. ஆமாம், உங்கள் அப்பா எழுதி பிரித்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாலும் முடிஞ்சிடும். ஓ, இந்த ஜென்மத்தில் முடியாது, அடுத்த ஜென்மம் தான் நடக்கும். யாரு நீ பெல் அடிக்கிறது? இப்போ சாப்பிட்ற டைம் தான், அவர் தான் பெல் அடிக்கிறாரு. அச்சச்சோ, அண்ணனா? அவ்வளோதான், அது பார்த்துச்சுன்னா என்கிட்ட சண்டை போடுமே. ஏந்தி அவர் உங்ககிட்ட சண்டை போட போகிறாரு? அதெல்லாம் கிடையாது. வாண்ணே, நல்லா இருக்கியா? இப்போ தான் அண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அதான் மனசு கஷ்டமாக இருக்கண்ணே, நீ எதுவும் மனசில் வச்சுக்காதனே. மாமலா, ஆடு பகை குட்டி உறவாக்கும். ஏன்னா இப்படிலாம் பேசுகிற? நான் அப்படி நினைக்கவே இல்லைண்ணே. நீ எனக்கு வேணும், அம்மாவும் வேணும், எல்லாரும் வேணுண்ணே. நீ என்ன இப்படி பிரித்து பேசுகிற? அம்மா அப்பா தானே எனக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. போனா சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னா பிரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் அந்த கதிர் பேச்சு கேட்டுட்டு ஆடிட்டு இருக்காங்க. அது தவிர உங்க அண்ணி இருக்காங்களே, சின்ன அண்ணி, எப்பா அவங்க தான் அங்க எல்லாமே ஆட்டி வைக்கிற வேலை. ஆமாண்ணே, கேள்விப்பட்டேன் அவங்க தான் அப்படி செய்கிறாங்கன்னு. விடுனே, அவங்களுக்குலாம் கடவுள் தண்டனை கொடுப்பாருனே. இதை நினச்சி நீ கவலைப்படாதனே. ஆஹா, பண்ணுறதெல்லாம் நம்ம தானே. என் வீட்டுக்கார் நான் தானே ஏசி விட்டேன். அப்படி பேசி இப்படி பேசி சொத்தை வாங்கிட்டு. சரி, ஓகே, இதுங்களுக்குள்ளார நம்ம நல்ல பேர் வந்தா சந்தோஷம்தான். சரி சரி, இது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போ. அண்ணிட்ட காலையிலே மட்டன் எடுத்து கொடுத்துருக்கேன், அவள் சமைச்சிருப்பா. இது சாப்பிட்டு போகலாம். என்னது, மட்டன் எடுத்து கொடுத்துருக்கியானே? காலையில் அண்ணிட்ட கேட்டேன் என்ன சாப்பாடுன்னு. இன்னைக்கு சாம்பார் அப்படின்னுச்சு. இன்னைக்கு மட்டன் எடுத்துருக்கேங்கிற. என்னன்னே சொல்கிற? ஒன்றும் புரியல எனக்கு. என்ன நீ அண்ணே மட்டன்குது, நீங்கள் சாம்பாருங்கிறீங்க? ஒன்றும் புரியல எனக்கு. அப்பயே நினச்சேன், வீட்டில் நுழையும் போதே மட்டன் வாசம் நல்லா வந்துச்சு. நீங்கள் என்னமோ பொய் சொல்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. நீ அடி போடி அம்மலா, நான் எங்கடி போய் சொல்கிறேன்? உங்கள் அண்ணன் தான் வாயத்து வந்தால் 1000 வண்டி கணக்கில் போய் சொல்லுவார். எங்கடி, நான் மட்டன் சாப்பிட்டே 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. அவர் பாட்டுக்கு அவர் ஒரு பசியில் அப்படி சொல்லியிருப்பாருடி. இன்னைக்கு சாம்பார் தான், மட்டன்லாம் கிடையாதுடி. பக்கத்து வீட்டு வாசம் தான் உனக்கு வந்திருக்கு. ஆமாமலா, இப்போதான் எனக்கு புரியுது. நான் அதே கறி நினைப்போடே வந்தேனா. கார்த்திகை மாசம்ல நான் 1 மாதம் சாப்பிட மாட்டேன், அதனாலலாம் இப்போ சொல்லிட்டேன். அப்படியாண்ணே? சரிண்ணே, நான் வீட்டுக்கு போகிறேனே. மணியாவது ரொம்ப நேரம் ஆகுது வந்து. வீட்டுக்கார வேறு தேடுவார். நான் இன்னும் நாளைக்கு வரேனே. இது அம்மலா, சாப்பிட்டு போகலாம். இல்லைண்ணே, வேணாம், நீ சாப்பிடுனே. நான் கிளம்புறேன். வீட்டிலே சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன். சரிண்ணே, வரேன். அண்ணி வரேன், போயிட்டு வரேன். இன்னும் நாளைக்கு வரேன், அப்புறம் பேசிக்கலாம் நம்ம. சரிடி அம்மலா, பார்த்து போயிட்டு வாடி. அப்பயே நினச்சேன், காலையில் கறி குழம்பு வாசம் வந்துச்சு. இவங்க பாரு என்ன பொய் சொல்கிறாங்கன்னு. அண்ணன் கூட சாப்பிட்டு போங்குது. அண்ணி வாயே திறக்க மாட்டேங்குது சாப்பிடுன்னு. இதுங்களுக்காக நான் பறித்து பேச வந்தேன். இதுங்க என்னையே இப்படி பண்ணுதுங்க. என்ன பண்ணுறது? ஒரு சில விஷயத்துக்குலாம் இதுங்களே பேச வேண்டியதானே இருக்குது. சரி, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். ஏய்யா, உனக்கு என்ன கொழுப்பு இருக்கும்? அவகிட்ட நான் சாம்பார்னு சொல்லி வச்சிருக்கேன், நீ கறி குழம்புன்னு சொல்லியிருக்க. அவள் கறி குழம்புனா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவா. தெரியுமா தெரியாதா உனக்கு? சாரிடி, எதிர்ச்சியா ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். சரிடி, கறி குழம்பு செஞ்சுட்டியா? எனக்கு கறி குழம்பு வாசம் அவளா தூக்குதுடி. போய் சீக்கிரம் சாப்பிடலாம், வாடி 2 பேரும். வா வா, உனக்கு கறி குழம்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வா, சீக்கிரம் வந்து சாப்பிடு. உன் தங்கச்சி சீக்கிரம் போயிட்டு திருப்பி வந்துட போறா. அது மாட்டியும் அவள் ஏண்டி வரா? அதெல்லாம் வரமாட்டா. அதான் வீட்டுக்கு கிளம்புறேனால. டிங் 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 டிங். ஹலோ, சொல்லுடி சுதா, நல்லா இருக்கியா? இப்போ தாண்டி உன்னை பற்றி நினச்சிட்டே இருக்கேன். உன்கிட்ட பேசணுன்ட்டு. ஃப்ரீயாக இருக்கியா, பிஸியாக இருக்கியாடி? நான் ஃப்ரீயாக தாண்டி இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுடி. அது ஒன்றும் இல்லடி, வீட்டில் வேறே பெரிய சண்டையாக இருக்குடி. அதான் ஏதாவது சொல்லுன்னு தெரில, அதான் உங்ககிட்ட பேசலான்ட்டு தோணுதுடி மனசு. அப்படியா? சொல்லுடி, என்ன விஷயம்டி? ஒரு 2 நிமிஷம் இருடி. நான் தான் இங்கே ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன்ல, எப்போ எதுக்கு இங்கே உட்காந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்க நீ? முதல் கிளம்பு போ, உள்ளார போய் படிப்போ. அம்மா, நான் எங்கம்மா ஒட்டு கேட்குறேன்? நான் என் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கேன் சப்ஜெக்ட் விஷயமா. நீ எதையாவது புரிஞ்சுட்டு பேசாதம்மா. ஆமாம், நான் புரியாமல் தான் பேசுகிறேன். உன்னை பற்றிலாம் எனக்கு நல்லா தெரியும். போ, உள்ளார போய் படிப்போ. ஏமா இப்படி வள்ளு வள்ளுங்கிற? போம்மா நீ நான் கிளம்புறேன் இப்போ உள்ளார. ஏன் கீதா பாப்பா கூட சண்டை போட்டு பேசிகிட்டு இருக்க? அவளே படிக்கிற பிள்ளை, அவகிட்ட போய் இப்படி சண்டை போடலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அவகிட்ட இப்படி பேசினா தான் சரிப்பட்டு வரும். இல்லைன்னா அவ்வளோதான், நம்மளே ஏற்றிடுவா.